இந்து கல்யாணத்துல நிறைய கேம்ஸ் இருக்கும். அப்பளம் உடைக்கிறது, மோதிரம் தேடுறது, இது மாதிரி நிறைய ஃபார்மாலிட்டிஸ். ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தோடனே முதல்ல கொடுக்கறது பாலும் பழமும் கொடுப்பாங்க. ஏன் பாலும் பழமும் தராங்க? ஃபர்ஸ்ட் பொண்ணுக்கு ஏன் தராங்கன்னு பார்க்கலாம். பால் பசு தருது. பசுமாடு எங்க சாப்பிட்டாலும் சரி, என்ன சாப்பிட்டாலும் சரி, செடிகளா இருக்கட்டும், என்ன இலைகளா இருக்கட்டும், கொடுக்குற பால் ரொம்ப தூய்மையா இருக்கும். அதே மாதிரி ஒரு பெண் என்பவள் எந்த இடத்துல வளர்ந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில இருந்திருந்தாலும் சரி, அவ அந்த பால் போல சுத்தமான வார்த்தைகளை அந்த வீட்டுல கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு பால் தராங்க. அதே மாதிரி அடுத்து பழம். பழம் என்பது என்னன்னா, வாழைப்பழத்தோட முக்கியமான குணாதிசயம் என்னன்னா, வாழை மரத்துக்கு விதை கிடையாது. இந்த வாழை மரம் என்ன பண்ணும்னா பக்க கன்றுகள்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மரம் வளருது அப்படின்னா அது பக்கத்திலேயே குட்டி குட்டி கன்றுகளை வளர்த்து விடும். அதே மாதிரி ஒரு பெண்ணன்பவள் அந்த வாழை மரம் எப்படி தாங்கிட்டேந்து இல்லாம தன்னோட சந்ததியை பெருக்குதோ, அதே மாதிரி அந்த பெண்ணும் கணவன் குடும்பத்தையும் சேர்ந்து தன் சந்ததியை பெருக்கணுங்கிறதுக்காக தான் வாழைப்பழத்தை கொடுக்குறாங்க. மணமகனுக்கு எதுக்கு வாழைப்பழமும் பாலும் கொடுக்குறாங்கிறத அடுத்த பாட்டில் பார்க்கலாம். மேலும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுக்கு தமிழ் மையத்தோடு இணைந்திருக்கிறேன்.